வணக்கம். இது வேந்தர் டிவியின் திண்ணை முதல் அக்குவரை விவாத அரங்கிற்கு நேரில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது எம்எல்ஏக்களால் சுதந்திரமாக செயல்முடிகிறதா என்ற தலைப்பில். கடந்த ஒரு வார காலமாகவே பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தி, அதிமுகவிலிருந்து பல கருப்பையாவின் நீக்கம். அதைத் தொடர்ந்து அவர் அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள். ஒரு எம்எல்ஏவாக நான் தோற்று போனேன், என்னை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்கிறேன் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு எம்எல்ஏனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றித்தான் நாம் இன்றைக்கு திண்ணையில் விரிவாக விவாதிக்கிறோம். அதற்காக நமது திண்ணைக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு தா லெனின் அவர்களும், அதிமுக கூட்டணியில் உள்ள இந்திய தேசிய முஸ்லீம் லீக் மாநில தலைவர் திரு ஜவஹர்லி அவர்களும், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய திரு MS ராஜேந்திரன் அவர்களும் அவரோடு இணைந்திருக்கிறார்கள். அனைவரையும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். திரு கோலப்பன், ஒரு எம்எல்ஏவாக எல்லா நிலையிலும் நான் தோற்று போனேன் என்ற ஒரு கருத்தை ஒரு பழக்கரப்பியாக சொல்லியிருக்கிறார். இது என்ன, அதையும் தாண்டி அந்த தொகுதி மக்களோட மன்னிப்பு கேட்குறாங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே மற்ற எம்எல்ஏக்களும் அவர் சொன்ன செய்தி பொருந்துமா? ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு எம்எல்ஏக்கள் இருக்கும் பொழுது அந்த கட்சி விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா கட்சிக்கு பொதுவான ஒரு நிலைப்பாடு இருக்கும். அந்த நிலைப்பாடிலிருந்து அரசியல் நிலைப்பாடு, சமூக நிலைப்பாடு, பொருளாதார நிலைப்பாடுகளிலிருந்து நீங்கள் விலகி செல்லாமல் இருக்க வேண்டும் என்பது ஒரு குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. அதற்காக கருத்துக்களே சொல்லக்கூடாது என்பதுன்னு எந்த கட்சியும் உங்களை சொல்கிறதில்ல. பழக்கருப்பையா விஷயத்தை பொறுத்தவரை அவர் இப்படி நடக்கும்னு தெரியாமல் தான் அங்கே போய் தின்னாருன்னு எனக்கு கேள்வி இருக்கு. ஏன்னா அவரை ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏவாக நான் கருதவில்லை. தமிழகத்திலே மிகச்சிறந்த பேச்சாளர்களில் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் மிகவும் நுணுகி ஆராய்ந்து ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி பேசுகிற அளவுக்காக பழந்தமிழ் இலக்கியத்திலும் நவீன இலக்கியத்திலும் இந்த ஆழங்கால் பட்டவர்கள்னு ஒரு வார்த்தை தமிழில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர் போய் அதிமுகவில் நான் நினைச்சதெல்லாம் பேச முடிஞ்சிரும்னு நினச்சி போய் சேர்ந்துருந்தாருன்னா அவரை தான் ஏமாற்றி கொண்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன் தவிர நம் பொதுமக்களை ஏமாற்றுவார் நான் நினைக்கல. ஏன்னா அவருடைய தொடக்கமே எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடுமையான திமுக நிலைப்பாடை தொடர்ந்து பத்திரிகைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் திடீர்னு போய் அதிமுகவில் போய் சேர திமுக எதிர்ப்பு நிலை, ஒரு எதிர்வினை ஆற்றினார். அந்த எதிர்வினை ஆற்றுறது அதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் யாருக்கு நடந்தது? நாஞ்சில் சம்பத்துக்கு. நாஞ்சில் சம்பத்து உங்கள் கூட இருந்தால் உங்களுக்காக என்னை எப்படி வேண்டாலும் விமர்சிப்பார். வைகோ கூட இருந்து வானத்துக்கு, அதற்காக அவர் வாயில் அப்படியே சொற்கள் கொட்டும். ஆனால் ஒரு நிலைப்பாடு போன பிறகு இப்படியே மாற்ற வேண்டும். இதுதான் சிக்கல். இவர்கள் போய் சேர்ந்த இடங்கள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு குறிப்பிட்டு நான் சொல்லணும்னு பார்த்தா, தனி நபர்களை சுற்றி போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல், தமிழக அரசியல் பொறுத்த ஒரு திமுக தலைவர் கருணாநிதி, அதிமுக தலைவர் ஜெயலலிதா, இன்னும் சிறிய கட்சியில் எடுத்தால் கூட அனைத்து சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த், தனிநபர்களை சுற்றி இருக்கிற கட்சியில் ஒரு கூட்டு ஜனநாயகம் என்பது பெரிய அளவில் இருக்காது. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற அளவையோ, ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற அளவோ, ஒரு பாஜக மாதிரியார், பாஜகவில் இப்போ தனிநபர் துதி அதிகமாகிவிட்டது. ஒரு கூட்டு தலைமைங்கிறது இல்லாத ஒரு சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் அதை பற்றி விரிவாக பேசுவோம். திரு ராஜேந்திரன், உங்களுடைய பார்வையில். கருப்பையா அவர்கள் பேசிய எல்லா கருத்துக்களும் 100% 100% ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அவர் சொல்கிறாரு, நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு அரசியல்வாதிகள் தான் மிகப்பெரிய தீய சக்திகளாக இருக்கிறார்கள், அவர்கள் தான் லஞ்சத்திற்கும் ஊழலுக்கும் விதையாக இருக்கிறார்கள் என்று நான் கருதினேன். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அப்புறம் தான் எனக்கு தெரிகிறது, அரசியல்வாதிகளை விட இந்த அதிகாரிகள் தான் மிகப்பெரிய ஊழல் சக்திகளாக இருக்கிறார்கள். ஊழல் செய்வது எப்படி என்கின்ற பாடப்பாடத்தை கற்றுத்தருபவர்களாக இந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அவ்வளவும் உண்மை. ஆனால் அதிமுகவினுடைய, நான் அதிமுக என்று கூட சொல்ல வரவில்லை, ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஒருவர் இருந்து பொதுவெளியிலே போய் பொதுமக்களிடத்திலே பேசுகிற பொழுது தான் பேசுகிற பேச்சு தான் சார்ந்திருக்கிற கட்சியினுடைய தலைமையை மறைமுகமாகவோ நேரடியாகவோ அது தாக்கும், விமர்சிக்கும் என்று கருதினால் அது யார் பேசினாலும் அது தவறாகத்தான் இருக்க முடியும். இப்போ அண்ணா அவர்கள் சொல்லுவார், ஒரு கட்சியினுடைய உள்கட்சி விஷயத்தை எப்படி அலச வேண்டும் என்று சொல்வதற்கு அவர் சொல்லுவார், கணவன் மனைவியும்
படுக்கை அறைக்குள் பேசிக் கொள்வதைப் போல ஒரு கட்சியினுடைய விஷயங்களை நாம் உள்ளார்ந்து பேச வேண்டும். பொதுவெளிக்கு வருகின்ற பொழுது ஊழல்கள் தீர்ந்து, சண்டை சச்சரவுகள் தீர்ந்து, மலர்ந்த முகத்தோடு உறவினர்களை வரவேற்பதைப் போல உள்கட்சியில் 1008 பிரச்சனைகளை நாம் பேசினாலும் கூட பொதுவெளிக்கு வருகின்ற போது தலைமையை விட்டுக் கொடுக்காத தன்மையோடு தான் பேச வேண்டும் என்று ஒரு இயல்பான நெறி இருக்கிறது. இந்த நெறியை பழ கருப்பையா அவர்கள் தவறவிட்டு விட்டார் என்பதுதான் என்னுடைய பேசும். திரு லெனின், உங்களுடைய பார்வையில்? திரு பழ கருப்பையா அவர்கள் நுண்மான் நுழைவுலம் மிக்கவர். நிறைய நண்பர் சொன்னதைப் போல நிறைய நம்ம தமிழ் சமூகத்துக்கு பங்களிப்பு செஞ்சிருக்கு. கட்டுரைகள், பேச்சு எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கக்கூடியவர். எல்லோரும் சொன்னது மாதிரி தான், ஒரு எம்எல்ஏ என்பவருக்கு 2 விஷயங்களில் அவர் செயல்பட வேண்டியிருக்கிறது. ஒன்று, கட்சி கட்டுப்பாடு, கட்சியினுடைய கொள்கைகளை சட்டமன்றத்தில் சொல்லணும். அப்போ அங்கே கட்டுப்பாடு வருகிறது. இன்னொன்று, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்கிற அந்த தன்மையும் இருக்கிறதாக இரட்டை தன்மையோடு பார்க்கணும். கட்சிக்கு எதிரான கருத்துக்கள் சொல்வது வேறு, மக்களுக்கு நான் தேர்ந்தெடுத்த என்னுடைய தொகுதிக்கு நான் என்னால் செயலாற்ற முடியவில்லை என்று யாரிடம் போய் சொல்வது? அப்போ இந்த இரட்டைத்தன்மையோடு தான் இதை பார்க்கணும். வேணுமென்றால் அரசியல் என்பதே அடிமைகளின் கூடாரமாக மாறிவிட்ட காலத்தில் நாம் வாழ்கிற காரணத்தால் இது எல்லாம் அப்படி தெரிகிறது. ஆனால் மக்கள் பிரச்சனை, ஒரு அரசியல் கட்சி என்பதே மக்களாட்சி கோட்பாட்டில் ஜனநாயகபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நண்பர் சொன்னது போல ஒரு கூட்டு தலைமை, நானே எல்லாவற்றையும் முடிவெடுத்து நானே எல்லாவற்றுக்கும் பேசக்கூடிய ஆளாக ஒரு தலைமை இருக்க முடியாது. அது சர்வாதிகாரம் எந்த அரசியல் கட்சி. எனவே தான் 3 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் கமிஷனே சொல்லியிருக்கிறது, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் உட்கட்சி தேர்தலை நடத்த வேண்டும். இது நடத்தாமல் இருந்தாங்க, நடத்த வைத்திருக்கிறது தேர்தல் கமிஷன் தான். அப்போ ஒரு தெளிந்த ஜனநாயகத்தன்மை எல்லாவற்றிலும் உள்ளும் புறமும் இருக்க வேண்டும் என்பது தான். உள்ளுக்குள்ளே பேசுவதை வெளியில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல, இந்த கட்சியின் வேட்பாளர் இன்னார் என்று தானே தேர்ந்தெடுக்கிறார்கள். கட்சிக்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லவே. அப்போ மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதில், மக்களுக்கான சேவைகள் செய்வதில் எனக்கு தனித்த பார்வை கட்டாயம் இருந்தாக வேண்டும். அது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கட்டாயம் இருக்கணும். அப்படி வருகிற போது சொந்த அனுபவங்களை கட்சி தலைமையும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றார். அவர் சொன்னபடி அங்கே எடுபடலை. எனவே நான் வேற வழி இல்லை, என்னுடைய இந்த சட்டமன்ற காலமே ஒரு பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறேன், அதற்காக இந்த தொகுதி மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னால் ஒன்றை நான் பார்க்க வேண்டும். இந்த காலம், இந்த 5-6 ஆண்டுகளாக ஊழலுக்கு எதிராக மிக பயங்கரமான ஒரு எழுச்சி வருகிற காலம். அது அகில இந்திய அளவில் வந்துகிட்டு இருக்க காலம். இங்கேயும் இருக்கிற இந்த நிர்வாக முறை அது நிலை குலைந்து போய் கிடக்கிறது. கடந்த காலத்தில் இதில் நான் ஒன்று சொல்ல வேண்டியிருக்குது. கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரை விமர்சித்தால் ஒரு கட்டுரை எழுதினார்னு வீடு பூந்து தாக்கப்பட்டார். அதே நிலை தான் இங்கே இருக்கு. அப்ப 2 பேரும் ஒன்றுதான் என்பதை இந்த ஒரு செயலே உணர்த்தியிருக்கிறது. இதை விட வேறு என்ன பாடம் நமக்கு கிடைக்கிறது? பேசுவோம். திரு ஜவஹர் அலி. அதாவது பழ கருப்பையா அவர்கள் 2011 அவர் கருணாநிதிக்கு எதிராக என்ன கருத்துக்களை காந்தி யோகியதன் கதை சொன்னாரோ அதே கதையை மீண்டும் அரைத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். நான் கேட்கிறேன், அவர் துறைமுகம் தொகுதியிலே அந்த தொகுதி மக்களுக்கு எத்தனை முறை அந்த தொகுதி மக்களை போய் அவர் சந்தித்திருக்கிறார்? நான் ஏனென்றால் அந்த தொகுதியை சார்ந்தவன் என்பதால் இதை கேட்கிறேன். ஏற்கனவே அந்த தொகுதி மக்கள் அலுவலகத்திற்காவது இதுவரை வந்திருக்கின்றாரா? அந்த தொகுதி மக்களுடைய நல்லது கெட்டது, அதாவது வீட்டு விசேஷங்களில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் என்றால் முழுக்க அவர் 0 மார்க் தான் வாங்கியிருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு நன்றாகவே தெரியும், இந்த முறை சீட்டு கிடைத்தாலும் நம்ம கண்டிப்பாக தோற்றுவிடும், சீட்டு கிடைக்காது என்ற எண்ணத்தினாலே அரசு மீது ஏதாவது குற்றச்சாட்டை சுமத்த வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார். இல்லை, நான் உங்களுடைய கருத்துக்கு நான் மாறுபடுறேன். அதாவது அந்த தொகுதியினுடைய ஒரு வாக்காளர் என்ற முறையிலேயே உங்களோட அந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். அதாவது ஒரு 3 விஷயங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லிருக்கிறார். இந்த 3 விஷயங்களை அந்த தொகுதியில் நான் தோற்று போனேங்கிற சொல்லிருக்கார். அப்போ அவர் சொன்ன கருத்துக்கள் பொய்ன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஏன்னா அவர் பொதுவாக அடிப்படை தொகுதி மக்களை போய் சந்திக்கிறது. இது போய் அவர் சந்திச்சிருக்கிறாரா என்றால் இல்லை. 2வது, அந்த தொகுதி மக்களில் எத்தனை அதாவது முதியோர்களுக்கு உதவி பணம் வாங்கி கொடுத்துருக்கு, இதெல்லாம் அவர் ஒரு எம்எல்ஏ ஒரு சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயம். அதே மாதிரி ஒரு சிறிய காரணங்கள், அதாவது எத்தனை மக்களுக்கு அதாவது கல்யாணத்துக்கு தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு.
இப்படி சின்ன சின்ன விஷயங்களாவது அந்த எம்எல்ஏ செய்திருக்கிறாரா? ஒரு சின்ன விஷயம் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சின்ன விஷயம் தான் கழிப்பறை கட்டுற வசதி, அதை கூட என்னால செய்ய முடியல ஒரு எம்எல்ஏ சொல்றாரு. அதான் சொல்றேனே, இவர் இந்த 5 வருஷமா சொல்லாம இப்ப சொல்வதனுடைய நோக்கம் என்ன? ஏன் இதை முன்னாடியே சொல்லி இருக்கலாமே? இவ்வளவு காலம் அவருக்கு தெரியாதா? இல்ல அது கடைசி 5 வருஷமா பதவி வகிச்சதுக்கு அப்புறம். திரு லெனின், இது நியாயமான கேள்வி. அதாவது அவர் சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பதவியை முழுமையா அனுமதி விட்டு சொல்லி முடிச்சிடறேன். ரெண்டாவது ஏன்னா அவரு ஏற்கனவே அவருக்கு கட்சி மாறுவது பழக்கப்பட்ட விஷயம். ஏற்கனவே அவர் ஜனதா கட்சியில் இருந்திருக்காரு, காங்கிரஸ்ல இருந்திருக்காரு, திமுக இருந்திருக்கிறாரு. இப்படி தேர்தல் வரக்கூடிய சமயங்கள்ல இப்படி அரசுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லி தன்னை தலையங்கப்படுத்திக் கொள்வது அவருக்கு வாடிக்கையான ஒன்றுதான். இது புதிதல்ல. திரு லெனின், அதாவது நண்பர் சொல்வது எப்படி இருக்குன்னா, இந்த 4.5 ஆண்டு காலம் அவர் ஏன் சொல்லலை? 4.5 ஆண்டு காலம் அவர் என்ன சொல்றாரு? 4.5 ஆண்டு காலம் நான் நம்பினேன் ஏதாவது நடக்கும்னு. ஒரு ஒரு டாய்லெட் கட்டுவதற்கு இவ்வளவு முயற்சி எடுத்தேன். இன்னொரு 3 மாசம் இருக்கு, இன்னொரு 3 மாத காலம் நம்பி இருக்கலாமே. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பள்ளிக்கூடம், ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தினுடைய இடம் பள்ளி திடல் அது ஆக்கிரமிப்புக்குள்ளா ஏற்பட்டிருக்கு. நான் அதை சுத்தி பார்த்தேன். நண்பர் சொல்றாரு எல்லாவற்றையும், ஆனா அதை சுத்தி பார்த்தேன். அந்த அமைச்சரிடம் முறையிட்டேன், அந்த அதிகாரிகளிடம் முறையிட்டேன், கலெக்டரிடம் முறையிட்டேன். இதெல்லாம் வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. அப்ப ஒரு பள்ளிக்கூடத்தின் இடத்தை அப்ப நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக மிக தீவிரமாக செயல்பட்ட அரசு என்று சொல்லிக் கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? தனித்துறையை ஏற்படுத்தினாங்க. இதெல்லாம் வந்த கசப்பின் விளைவுதான் அவர் இப்படி இது பழக்கருப்பையா பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அவமானங்களை எனக்கு, ஏன்னா தொடக்கத்தில் சட்டப்பேரவையில் அவர் பேசினார், அதற்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அவர் எந்த லெவலுக்கு போய் பேசினார்னா, நான் சொல்கிறேன், நான் அந்த சட்டசபையை தொடர்ந்து 20 ஆண்டுகளாக ரிப்போர்ட் பண்ணுறவங்க முறையில் நான் சொன்னேன். அவர் ஒரு காலத்தில் சொன்னார், இந்த திமுக அரசு விமர்சிக்கிறார். என்ன சொல்கிறார்? திமுக அரசிலே சீதையை காணவில்லை என்று ராமன் காவல் நிலையத்துக்கு புகார் செய்தால் ராமனை பிடிச்சி உள்ளே வச்சிருவான்னு சொல்லி அப்பமெல்லாம் சிரிச்சாங்க இல்லையா? அப்பமெல்லாம் எல்லாரும் கைவிட்டு சிரிச்சாங்க, ஆகணுன்னாங்க. ஆனால் அதே அவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒரு கேண்டீன் பற்றி பிரச்சனையை ரேஸ் பண்ணச்சில் அதற்காக அவர் சரி, அது அந்த சட்டசபைக்குள் நடந்ததை நான் வெளியே சொல்ல விரும்பலை. ஆகவே அவருக்கு வாய்ப்பு, அவர் முயற்சி பண்ணினாருங்கிறதுல நான் எந்த விதமான, அவர் போய் சேர்ந்த இடம் முடிவுகளெல்லாம் எனக்கு அது அவருடைய பர்சனல், அவர் தெரிஞ்சே தான் போனான்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் எந்த முயற்சியும் எடுக்கலைன்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது மிக அப்பட்டமான பொய். அவர் எல்லாத்தையும் விட இன்னும் திறமையா செயல்படுத்த. அவர் அசம்பிளிக்குள்ள இல்ல, நான் அசம்பிளிக்குள்ள இருந்திருக்கிறேன். இல்ல, அவரு இன்னொரு கருத்து சொல்றாரு. அதாவது ஆரம்பத்துல ஆட்சிக்கு வந்த புதுல இந்த நில அபகரிப்பு சம்பந்தமா ஒரு ஆரம்பிச்சு வச்சு பேசினேன், அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதுக்கப்புறம் நான் போய் கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்றேன். பேசவே இல்லை. இல்ல அப்பவே ஒரு நெருக்கடி அவருக்கு தெரிஞ்ச பட்சத்துல அன்னைக்கே அந்த முடிவு எடுத்துட்டு அவர் இந்த மாதிரி விமர்சனங்கள் வச்சிருந்துக்கலாமே. ஏன் 4.5 ஆண்டு காலம் பொறுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன? அது இருக்கலாம். நீங்க எப்பவுமே டைவர்ஸ் கேட்குறீங்க, ஒரு 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 கணவன் மனைவி டைவர்ஸ் கேட்குறீங்க, கடைசி வரைக்கும் நம்ம ஒன்னா சேர்ந்து வாழலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அது இல்லாத பட்சத்துல கருத்து வேறுபாடுனாலே கருத்து வேறுபாடு, அதனால கருத்து வேறுபாடுனா நீங்க அவருக்கு ஒரு கசப்பு உணர்வு. இப்போ கருப்பையா என்ற ஒருவர் போனதுனால அதிமுக இந்த கட்சி ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் அடைஞ்சு போறது இல்லை. அந்த மாதிரி ஒரு இருக்கும் பட்சத்தில் இதை என்ன எடுத்துக்கிற வேண்டியதுன்னா, கருப்பையா என்ற தனிநபருக்கு ஒரு அந்த கட்சியினுடைய அதிமுக எம்எல்ஏங்கிறவருக்கு சட்டசபைக்குள்ள எப்படியோ அவருக்கு வெளியே இயங்கப்படவில்லைன்னு சொல்றாரு. அதை நம்ம நிச்சயமா கவனத்துக்குள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் நான் சொல்றேன். ஜவஹர் அலி இல்லை, அதாவது சகோதரர் சொல்றது ஏன்னா அவருக்கு 5 வருடம் அவர் எம்எல்ஏ பதவியை முழுமையாக பதவி வகித்து
அவர் மக்களுக்கு என பொதுவா அந்த தொகுதியை சேர்ந்தவன் என்று சொன்னனால நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். நீங்களும் கூட்டணி உறுதி நினைச்சு பேச வேண்டாம். இல்ல, அதற்காக பேசல, உண்மையை பேச வேண்டும், உண்மையே பேச வேண்டும் என்பதற்கான அந்த தொகுதி மக்களிடம் அவர் மிகப்பெரிய அதிருப்தியை பெற்றிருக்காரு. ஏன்னா உண்மை என்னன்னா அந்த தொகுதி சட்டமன்ற அலுவலகத்துக்கு கூட அவர் வந்தது கிடையாது. 149 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 148 எம்எல்ஏக்களும் வந்து அதிருப்தி இல்லாம வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில செல்வா கொடுக்காங்களா? நீங்க சொல்ற விஷயம் எம்எல்ஏவும் மக்களுடைய ஒரே ஒரு நிமிஷம், எந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளை முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. பேசுவோம். ஒரு சீரழிக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. எம்எல்ஏக்களால் சுதந்திரமாக செயல்பட முடிகிறதா என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு ராஜேந்திரன், அதாவது மக்கள் ஒரு தங்களுடைய பிரதிநிதியாக வந்து ஒரு தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க. 5 வருஷம் ஒரு பதவியில் இருக்கிறாரு. அவர்னால ஒரு அந்த பணியை வந்து ஒழுங்காக செய்ய முடியலன்னா மக்கள் அப்போ யாரை நம்புறது? இப்போ நம்ம வந்து அரசியல்வாதிகளில் வந்து 2 வகையான அரசியல்வாதிகள் நாம் பார்க்கணும். ஒன்று படிப்பாளிகள், சிந்தனையாளர்கள். அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சியில் பலதரப்பட்ட அரசியல் கட்சியினர் தலைவர்கள் இருப்பாங்க. சில தலைவர்கள் நல்லா படிப்பாங்க, சிந்திப்பாங்க, நல்லா பேசுவாங்க, எழுதுவாங்க. இந்த மாதிரி வந்து தத்துவம் சார்ந்த, சிந்தனை சார்ந்து சிந்திப்புகின்ற ஒரு அரசியல் தலைவர்கள். இவர்கள் அந்த கட்சியினுடைய கொள்கையை வகுக்கின்ற, கொள்கையை முன்னெடுத்து செல்லுகின்ற, தலைமைக்கு இப்போ தேவைப்படுகிற நேரத்தில் ஆலோசனை தெரிவிக்கின்ற இந்த நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் இருப்பாங்க, அவங்க தான் வெகு மக்களோடு இணங்கி நேரடியாக களத்தில் போய் நிற்கிறவர்கள் இன்னொரு சாரார். இங்கே கருப்பையா விஷயத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அவர் தனிப்பட்ட முறையில் அவர் பேசின கருத்துக்கள் 100க்கு 200% ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் தான். ஆனால் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அந்த ஆட்சியையே விமர்சிக்கின்ற, அந்த ஆட்சியை கிண்டலடிக்கின்ற ஒரு துணியான ஒரு பேச்சில் தான் பழக்கருப்பையாவிலிருந்து நாங்கள் வந்து வேறுபடுகிறோம். அப்ப நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கணும் அப்படிங்கிற துணிலே இருக்கே நீங்க சொல்றது. அதுதான் சொல்ல வரேன். உள்ள வந்து அந்த ஒரு செயற்குழுவிலோ பொதுக்குழுவிலோ அல்லது வந்து ஆட்சி மன்ற குழுவிலோ ஒரு உறுப்பினர் தன்னுடைய எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைக்கக்கூடிய 100% உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். எங்க கட்சி இந்திய ஜனநாயக கட்சியினுடைய ஒரு விஷயத்தை சொல்றேன். எங்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அரசியல் ரீதியாக என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் ஏற்று செயல்படுவதற்கு இந்திய ஜனநாயக கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்துக் கொள்வது அல்லது தனியாக நிற்பது என்கின்ற ஒரு பிரச்சனை வருகிற பொழுது கடந்த 2014 மே மாதம், ஜூன் மாதம் 2 மாதங்களும் தமிழ்நாட்டினுடைய அமைப்பு ரீதியான 68 மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் போனார். ஒரு மாவட்டத்திலேயும் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தினார். இல்ல, உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த வாய்ப்பு வந்து இப்போ அதிமுக வழங்கப்படாது. அந்த தலைமையுடைய தவறு. பெரும்பாலான கட்சிகளே முடிவெடுக்கும் உரிமை தலைவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. தீர்மானம் போடுறாங்க. அவர் கோலப்பன் ஐயா சொன்ன மாதிரி ஒரு பொதுக்குழுல அப்படிதான் தீர்மானம் போடுறாங்க. கூட்டணி சம்பந்தமான அனைத்து முடிவெடுக்கக்கூடிய உரிமைகளையும் கட்சி தலைவருக்கு வழங்குகிறேன். ஆனா எங்க கட்சியை பொறுத்தவரையில் 68 மாவட்டங்களும் அவர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படை இன்னைக்கு அந்த இருக்குது. இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நாங்க செயற்குழு நடத்தணும். அந்த செயற்குழுவில் அப்ப என்ன நினைக்க தோணுதுன்னா, பொதுக்குழு வந்து நம்ம என்ன சொன்னாலும், பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து என்ன சொன்னாலும் நடக்க போறது இல்ல, தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் நடக்க போகுது. அதனால வந்து அந்த தலைமை வந்து அந்த பதவி அவர்கிட்ட கொடுத்து நீங்க தான் எல்லாத்துக்குமே பொறுப்புங்கிற மாதிரி ஒரு தள்ளி விட்டு போறது தகவல் தான். வேற என்ன அந்த மனோபாவத்தை சில கட்சிகள் வளர்க்கிறது. கிராஜுவலாக டெவலப் ஆயிருக்கு. அந்த மனோபாவம் நீங்க சொல்றது உண்மை. திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிற பொதுக்குழுவாக இருந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிற பொதுக்குழுவாக இருந்தாலும், ஏன் இப்ப சமீபத்தில் தேமுதிகவுடைய பொதுக்குழு பெரம்பலூர்ல நடந்தது. அவங்க கொண்டு வந்த ஒரு தீர்மானம் கூட்டணி சம்பந்தமான அனைத்து முடிவுகளையும் எடுப்பதற்கு கட்சியினுடைய தலைவர் எல்லா கட்சியிலும் அந்த மாதிரி தான் சொல்றாங்க. எந்த கட்சியில வந்து இல்ல பொதுக்குழு உறுப்பினர்கள் வழங்குறோம், நாங்க கூட்டணி பொறுப்பு பண்றோம். திரு கோலப்பன் இல்ல, பட் என்னன்னா அது எப்படி முடிவு எடுக்கிறான்னா, அதுக்காக தொண்டனுக்கும் தெரியாம இல்ல எந்த கூட்டணிக்கு நம்ம போறோங்கிறது ஒரு தொண்டனுக்கும் தெரியும். ஆனால் அது அப்படி ஒரு சம்பிரதாயம் மாதிரி, சம்பிரதாயம். அதே ஒரு ரிச்சுவல். இந்த கூட்டணிக்கு போங்கிறது அவன் தெரியாம இல்ல. இன்றைக்கு இருக்கிற நிலைமையில திமுக கூட்டணியில யாரெல்லாம் வருவாங்க, அதிமுக கூட்டணிக்கு யாருக்கும் போவாங்கிற கடைநிலை தொண்டனுக்கு வர தெரியும். அதே ஒரு சம்பிரதாயமா தலைவர்கிட்ட சொல்றது, அவ்வளவுதான். இதுல ஒன்றும் இருக்கு இல்லையா. அந்த சீட்டு ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் இது மாதிரிலாம் ஒரு நாங்க ஜனநாயக பூர்வமா உள்கட்சியிலும் செயல்படுகிறோம் என்பதை காட்டிக் கொள்வதற்காக. லெனின், ஒரு கட்டுப்பாடுங்கிறது வந்து அரசியல் கொள்கை நிலை, அதே மாதிரி ஒழுங்கு நிலைக்கு கட்டுப்பாடு இருக்கணும். ஆனால் கருத்து சொல்வதற்கு கேட்கிற காது நீளணும். அதுதான் தலைமை.
குறிப்பாக ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. தொலைபேசியில் ஒரு நடராஜன் கிட்ட பேசுகிறாங்க. அந்த நடராஜன் வேற, இவங்க நினைத்த நடராஜன் வேறு, நீக்கப்பட்டார். இந்த தகவல் இதே சமூக ஊடகங்களில் வந்தவொடனே அடுத்து சேர்க்கப்பட்டார். நீக்குவது சேர்ப்பது என்பது அது ஒரு அனிச்சையான செயலாக நடக்கிறது. அது குறித்து இல்லை அப்படி தவறாக செய்து விட்டோம் என்றாவது ஒரு ஒப்புதல் வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும். அது அவங்களும் எதிர்பார்க்கறது இல்ல. யார் நீக்கப்பட்டாரோ அவரும் எதிர்பார்க்கல. அவர் உள்ள போனா போதும் நினைக்கிறார். அதனாலதான் ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை இது கட்டுப்பாடு என்று சொன்னால் ஊடகங்களுக்கும் அந்த கவலை இல்லை. கட்டுப்பாடு இல்ல. பாரதிதாசன் வார்த்தையில சொன்னா காதலை தீர்த்த கட்டுப்பாடுனாரு. இது கட்சியை தீர்க்கும் கட்டுப்பாடாக மாறிவிடும். ஏன்னா கட்சி என்பது மக்களிடம் மக்களோடு இணைந்து நின்று செயல்பட வேண்டிய ஒன்று. மக்களின் பிரச்சனையை தலைமைக்கு கொண்டு வர்றதே கட்சி அமைப்பு நிலை தான். நீங்க இதை கட் பண்ணிட்டீங்கன்னா கீழே என்ன நடக்குன்னு தெரியாது. சட்டமன்ற உறுப்பினர் கட்சியின் உறுப்பினர், கட்சியை கட்டுப்பட்டவர். இன்னும் சொல்ல போனா கொறடா உத்தரவை மீறவே முடியாது. வாக்கெடுப்பு வந்து உள்ள கொறடா வாய்ப்பு கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் கட்சி தாவலே வந்துடும் அது. ஆனா அதே நேரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாருல, அல்டிமேட்டா என்ன வருதுன்னா எந்த நிறுவனமாக இருந்தாலும் இந்தியாவில் அனைத்தும் மக்களுக்கானதுதான். மக்களினுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்படக்கூடியதுதான். அதாவது இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் மட்டுமல்ல, அதிகாரிகள் மக்களுடைய வரிப்பணத்தை சூறையாடுகின்றனர் அப்படிங்கிற கருத்தையும் அவர் சொல்லிருக்கிறார். அப்ப அதிகாரிகளை சேர்த்துட்டார் அவர். அமைச்சர்கள் மட்டும் இல்ல, அதிகாரிகளை சேர்த்து தான் அவர் சொல்றாரு. இல்லை அதாவது ஒரே ஒரு விஷயம், அதாவது 1 கோடிக்கு அதிகமான தொண்டர்களை கொண்ட அதிமுக என்ற பேர் இயக்கத்துக்கு ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டுட்டு போகிறதே இவங்களுக்கு மற்ற எதிர்கட்சிகளுக்கு பிடிக்கல. ஏன்னா ஒரு கட்சியை ஒரு தலைமை கட்டுக்கோப்பாக கொண்டுட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குதுங்கிறதா நான் கேள்வி. ஏன்னா இப்போ அகில இந்திய கட்சிகள் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அதில் யார் என்ன வேண்டா பேசலாம். காங்கிரஸ், பாரதிய ஜனதா. அந்த பாரதிய ஜனதா கட்சியிலேயே அருண் ஜேட்லிக்கு எதிராக கருத்து சொன்னாருன்ட்டு கீர்த்தி ஆசாத்தை நீக்கிட்டாங்க. அது நல்லதுதானே. இல்லை, கீர்த்தி ஆசாத்தையும் நீக்கிட்டாங்க. ஆனால் இந்த கட்சியில ஒரு கட்டுக்கோப்பா கட்சி தொண்டர்களா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், மந்திரியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கட்டுக்கோப்பா திமுக ஒரு செயற்குழுல கூட அவர்கள் ஒவ்வொரு பிரிவா செயல்படுறாங்க. அந்த நிலையெல்லாம் அதிமுக இல்ல. தலைமை சொன்னா அது கட்டுப்படணும். அது மிலிட்டரி ஆர்மி மாதிரி. இதுல இருக்கிறதுல என்ன தவறு? காந்தி ஒரு பிரச்சனையை காங்கிரஸ் கட்சிக்குள்ள கொண்டு வந்தா வாக்கெடுப்பு கூடுவார். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்டா இருக்கலாம், வெள்ளையனை வெளியேறு இயக்கமா இருக்கலாம். காந்தியை எதிர்த்து அவரு ஒரு தலைமையை கட்டுப்பட்ட ஒரு இயக்கமா இருக்கு. ஜனநாயகத்துல அது ஏத்துக்க முடியாதுங்க. ஜனநாயகத்துல ஒரு நபர் முடிவு எடுக்குதுங்கிறது மிகவும் அந்த இயக்கம் அதை ஏற்றுக்கொள்கிறது அல்லவா? அதான் அந்த தலைமை வழி இல்லைங்க. இன்னைக்கு அப்படித்தான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். நான் என்ன சொல்றேன், இது குறிப்பாக 3ஆம் உலக நாடுகள் நம்முடைய ஜனநாயகம் அடுத்த கட்டத்துக்கு மேலே நகராம போறதுக்கு மிகப்பெரிய காரணமே தனி நபர்களை நம்பி இருக்கிற தனி துதிபாடுதல். அந்த கட்சி தலைவர்களை எல்லாம் முடிவு செய்யுது. நீங்க எப்படிங்க ஒரு தனிநபர் மட்டுமே எல்லாம் இருக்காங்க? நிச்சயமா முடியாதுங்க. ஜவஹர்லால் நேரு பீரியட் பெஸ்ட் மைண்ட்ஸ் இருந்து ஈவன் நம்ம காமராஜர் பீரியட்ல காமராஜர் ஒரு கிங் மேக்கரா இருந்தா கூட அவர் அமைச்சரவையில் இருந்தவர் சி சுப்பிரமணியம், ஆர் வெங்கட்ராமன், அதன் பிறகு கக்கன், இப்படின்னு ஒரு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி கருத்து. அவர் என்ன நம்ம எத்தனை காலத்துக்கு தான் தந்தை பெரியார், காமராஜர் காரணத்தையே நம்ம காரணம் சொல்லி நம்ம இன்னைக்கு 40 ஆண்டுகளுக்கு நம்ம முன்னோக்கி நிக்கிறோம். பெரியார் பற்றி நன்கு சொன்னாரு. ஆனா பெரியார் சிறந்த ஜனநாயகவாதி. சில கொள்கை நிலைகள்ல தீவிரமா இருப்பாரு. அதை மற்றவங்களையும் பின்பற்ற. நீங்க எல்லா காலத்தையும் பொறுத்து என்ன சொல்றேன்னா, எப்படிங்க தனி நபரை நம்பி எந்த நாட்டிலையும் நீங்க அரசியல் நடத்துனீங்கன்னா அதுக்கு நீங்க மன்னரை வச்சுட்டு போலாம்னு நான் சொல்றேன். அதேதான். நீங்க மன்னர் நடந்து போட்டோம், அவர் சொன்னதெல்லாம் மந்திரி செஞ்சிருவார். அப்படியே இருக்க முடியல. ஜனநாயகங்கிறது என்ன? ஒரு மக்கள் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஆரோக்கியமான அடுத்த லெவலுக்கு மக்களுக்கு கட்டுப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த கட்சிக்குள்ளே அடிப்படையிலே தேர்தலை வைத்து அதன்படிதான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அம்மா அவர்களும் அவர்கள் அந்த பொதுச் செயலாளருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வந்தார்கள். அதனால் அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், அவர்களுக்கு அடிப்படையிலே கருத்து சுதந்திரம் எல்லாமே இருக்கிறது. இப்பொழுது பல கருப்பியா சொல்லி இருக்கிறது அரசியல் நோக்கத்துக்காக தான் சொல்லியிருக்கிறாரே தவிர ஏதோ அதுல வேற உள்நோக்கம் பல விஷயங்கள் இருக்கிறது. திரு ராஜேந்திரன், எந்த ஒரு அரசியல் கட்சியும்
ஏதாவது ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அந்த அரசியல் கட்சி தொடங்கப்பட்டால் அந்த அரசியல் கட்சியில் ஜனநாயகம் இருக்குது. அதை நாம் வந்து இல்லைன்னு மறுக்க முடியும். இப்போ பொது உடைமை அமைப்புகள் இருக்குது. பொது உடைமை கட்சியில் இன்றைக்கி வந்து ஜனநாயகம் இருக்கிறது காரணம் ஒரு எந்த தலைமையும் வந்து தொடர்ந்து இருக்க முடியாது, அந்த தலைமையினுடைய வாரிசுகள் வர முடியாது, அல்லது அந்த அந்த கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ போட்டியிட வேண்டுமானால் அதனுடைய ஆட்சி மன்ற குழு தான் அதை தீர்மானிக்க வேண்டும். யாரோ ஒரு தனிநபரோ ராஜாவோ சீதாராம் யெச்சூரியோ யாரோ அதை தேர்வு செய்ய முடியாதுன்ற ஒரு அமைப்பு அங்கே இருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் விலகிய நேரத்தில் அது கலைஞருக்கும் எம்ஜிஆருக்குமான தனிப்பட்ட விரோதத்தின் அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. அது சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்ததல்ல. எனவே அதிமுக என்பது தனிப்பட்ட மனிதருக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் ஊழல் பிரச்சனை தான். இல்ல அது தலையிட வேண்டியிருக்குது. அவர் குற்றச்சாட்டே வந்து ஊழல் பிரச்சனை அது வெளியே வந்தது இல்ல வெளியே வந்தது. ஏன் பிரிஞ்சேன்னு கேட்டா வெளியே வந்து சொன்ன காரணம் உள்ள இரண்டு ஆளுமைகளுக்குள்ளாக இரண்டு ஆளுமைகளுக்குள்ளாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே வந்தார். இன்னைக்கு ஜெயலலிதாவினுடைய தனிநபர் கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்குது நாம சொல்றோம் இல்லையா, இது எம்ஜிஆர் காலத்திலையும் அப்படிதான் இருந்தது. எம்ஜிஆர் காலத்தில் நாம் அப்படிதான் பேசணும். எஸ் திருநாவுக்கரசு பேசினார் அப்போ ஒரு முறை அமைச்சராக இருக்கும் பொழுது, நாங்கள் எல்லாம் பூஜ்ஜியங்கள். எஸ்டி சோமசுந்தரம் பேசினார், நாங்கள் எல்லாம் பூஜ்ஜியங்கள், எம்ஜிஆர் தான் ஒன்று. அந்த ஒன்று பூஜ்ஜியத்திற்கு இடப்பக்கம் விழுகிறதா வலப்பக்கம் விழுகிறதா என்பதை பொறுத்துத்தான் எங்களுடைய மதிப்பு என்று தந்தை பெரியாரிடத்திலும் பேரறிஞர் அண்ணாவிடத்திலும் பழகிய சுயமரியாதைக்காரர் என்று போற்றப்பட்ட தங்களை தாழ்த்தி கொள்ளுகிற காரணம் என்னன்னா பேரை பெறுவது. ஜீரோவுக்கு மதிப்பு இல்லைன்னு இல்ல, இந்த பக்கம் இருந்தா ஒண்ணுக்கும் மதிப்பு இல்ல. ஒரு ஜீரோனா 10 எடுத்து இன்னொரு ஜீரோனா 200, அதையும் நீங்க பார்க்கணும். அந்த வாதம் சரியானது என்று நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் தன்னுடைய இருப்பையும் தெரிவிக்கிறார். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. எம்எல்ஏக்களால் சுதந்திரமாக செயல்பட முடிகிறதா என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு கோலப்பன், அதாவது பழக்கருப்பியா சொல்கிற விதத்தை பார்த்தா வந்து நேர்மையான அதிகாரிகளே தமிழ்நாட்டில் இல்லை அப்படியான ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். ஏன்னா வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு செங்கல்லோ ஒரு மணலோ கட்டி வைக்க முடியாது, அடுத்த செகண்ட் வந்து ஒரு கவுன்சிலர் வந்து நின்றுக்குப்பார். போய் வந்து அமைச்சரையோ அதிகாரியோ பார்த்துட்டு வந்தால் முதல்ல போய் கவுன்சிலரை பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அப்போது ஒரு நேர்மையான அதிகாரம் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. அவர் சொல்கிற ஒரு உதாரணம் வந்து ஒரு ரூபாய் சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அந்த கருத்தை. அந்த செங்கல் அடிச்சு வைக்கிறது, மணல் அடிச்சு வைக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு 5 வருஷம் எல்லா ஆட்சி காலத்தில் 2 திராவிட கட்சி நீங்கள் லோக்கல் ஆட்கள் வந்துருவாங்க, நீங்கள் அதுக்கு ஏதாவது பைசல் பண்ணி. போன திமுக ஆட்சியாளர் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஒரு மிக பிரபலமாக நடந்துச்சு. என்னுடைய ஒரு வருத்தம் என்னமா இருக்குன்னா, இந்த ஐஏஎஸ் என்ற நிர்வாகம் இருக்கு இல்லையா, இது வந்து நான் அவங்க கரப்ட் அதை பற்றிலாம் நான் சொல்லலை. ஆனால் அது வந்து ஒரு அமைப்பு, அந்த ஐஏஎஸ்ங்கிற ஒரு அமைப்பு ஒரு தன்னை அசட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா தமிழ்நாட்டில் நிர்வாகம் வந்து என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா, நீங்கள் அதிமுக ஆட்சியும் பொழுது ஒரு செட் ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு சாதகமாக போயிடுறாங்க. எப்படி கட்சி பிரியும் அதிகாரிகளே வந்து ஒரு செட் ஆஃப் அதிகாரிகள் திமுகவுக்கு சார்பாக போயிடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி வந்தோம்னா இந்த அதிகாரிகள் ஒரு முக்கியமான பதவிகளை இருக்க மாட்டாங்க. அந்த திமுக பீரியட்ல ஒரு செட் ஆஃப் அதிகாரிகள் வரும். இது வந்து ஜனநாயகத்துக்கு ஏற்படுறதுக்கு இன்னொரு மிகப்பெரிய கேடு நான் இருக்கேன். ஐஏஎஸ் இந்திய ஆட்சி பணி என்ற நிறுவனம் தன்னுடைய சில சமயம் தன்னுடைய சுயாதிபத்தியத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது எவ்வளவு தூரம் செய்யப்படுகிறது எனக்கு தெரியும். ஏன்னா உள்ள எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குன்னு தெரியும். ஆனால் அவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது தங்களை அந்தந்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த அதிகாரிகள் வந்து அதிமுக சாதகமாக எந்தெந்த அதிகாரிகள் திமுக சாதகமாக நான் சொல்ல விரும்புறேன். இது வந்து ரெண்டா டிவைட் ஆயிருக்குங்கிறத அதுல எந்த விதமான கருத்து வேறும் உங்களுக்கு சந்தேகம் இருக்க வேண்டியதில்லை. அதாவது இன்றைக்கு இருக்கிற நிர்வாகம் அதிகாரிகள், உயர்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் பெரும்பகுதி 95 விழுக்காடு ஊழல் பெருச்சாளிகள் தான். அதில் ஒன்றும் நீங்கள் சந்தேகமே பட வேண்டியதில்லை. நீங்கள் அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை உண்டு, மீன் தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன் தண்ணியை குடிக்குதா குடிக்கலையாங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. அதை போல் இந்த அதிகாரிகள் ஊழல் செய்கிறார்களா செய்யவில்லையா, செய்வதும் தெரியாது, செய்யாதது போலவும் இருக்கும், செய்து கொண்டும் இருப்பார்கள், எல்லாவற்றிற்குமான வாய்ப்பு உள்ளவர்கள் என்று வருகிறது. அப்போ தான் மேலை நாடுகளில் அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் பற்றி நிறைய விவாதங்கள் போயிட்டுருக்கு. வளர்ந்த நாடுகளில் அதிகார வர்க்கம் எப்படி இருக்கிறது, அது மக்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்குது. ஒரு காவல்துறைன்னு வந்தீங்கன்னா பொதுவானது தான் சட்டம் எல்லாருக்கும். ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரதம மந்திரியோ சீட் பெல்ட் போடலைன்னா ஃபைன் போட முடியுது மேலை நாடுகளில். இங்கே
கூலக்கும்பிடு மட்டுமே போடுவதற்கு கார்ல கொடி கட்டினாலே அந்த காரை நிறுத்த முடியாது. நிறுத்த முடியாது மட்டும் இல்ல, கூலக்கும்பிடு போடுவதற்கு மட்டுமே பழக்கப்பட்ட நிர்வாக முறை காவல்துறை. ஆக இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. எனவே ஜனநாயகத்தில் எப்படி அரசியல் நாடாளுமன்ற சட்டமன்றங்களுக்கு ஒரு தனி பார்வை இருக்கிறதோ அதே போல நிர்வாகத்துறை இருக்கிறது. அதுவே ஒரு நீதிமன்ற துறையாகவும் இருக்கிறது. எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியல் என்று சொல்கிறோம், இன்னொன்று நீதித்துறை, இன்னொன்று பத்திரிகை. ஆக இது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அதிகார வர்க்கம் ஆளும் கட்சிக்கு சாதகமான இசைவான ஒன்றாக மாற்றப்பட்டு விட்டது. சுயேட்சையாக கருத்து சொல்லக்கூடியவர்கள் பந்தாடப்படுகிறார்கள். இங்கே கூட நண்பர் பழக்கருப்பையா அவர்கள் ஒன்றை தெளிவாக சொல்லியிருக்காரு, எல்லாரும் ஊழல் தான், ஆனால் அங்கேயும் கூட சகாயத்தை அவரால் அடையாளம் காண முடிகிறது, அவர் சிறந்த ஐஏஎஸ் அதிகாரி என்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறார். அதையும் பார்க்கணும். அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இந்த அதை தான் ஒரு பெரிய ஒரு கமிட்டியே போட்டு கண்டுபிடிச்சாங்க, த நெக்ஸஸ் பிட்வீன் கிரிமினல்ஸ், போலீஸ், பொலிட்டீஷியன், அதே போல் பியூரோக்ராட்ஸ், பொலிட்டிக்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ். இந்த ஆக்சிஸ்ங்கிறது வலுப்பெற்றிருக்கிறது. இந்திய ஜனநாயகத்துக்கு மிக மிக மோசமானது. எனவே தான் இங்கே அரசியலே கிரிமினல் மயமாக இருக்கிறது, கிரிமினல்களே அரசியல் மயமாகிறார்கள், அரசியல் கிரிமினல்கள் எல்லாம் சேர்ந்து இன்ஸ்டிடியூஷனலாக ஆகிவிட்டார்கள். இந்த முறைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது தான் ஜனநாயகத்தை ஆரோக்கியப்படுத்துவதற்கு மிக மிக புனிதமான ஒரு கடமையாக கருதுகிறோம். திரு ஜவஹர்லால், அதாவது நீங்க அமைச்சர்கள், ஆளுங்கட்சி பிரமுகர்களை தாண்டி அதிகாரிகள் மீதும் அவர் ஒரு பலமான குற்றச்சாட்டு சொல்றாரு. அதையாவது நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லை, இதை சில அதிகாரிகள் பல அதிகாரிகள் இருக்க தான் செய்கிறார்கள். அதில் இந்த மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா இது இப்போ இல்லை சார், இது 50 வருட காலமாக இருக்குது. இது இந்தியா தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்குது. திரிபுராவில் இருக்குது, மேற்கு வங்கத்தில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. இதே தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி காலத்தில் இல்லை 50 வருஷ கதையை சொல்றேன். ஏன்னா திரிபுராவிலையும் ஐயான்னு போன போது உன் வேலை எங்கேயோ அங்க போய் சித்தாந்தம் பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய பாத்தீங்கன்னா காமராஜ் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த அதிகாரிகளுடைய மாற்றம் ஆட்சி காலங்களில் தான். அண்ணா காலம் கூட இவ்வளவு மோசம் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு வந்த இந்த 2 ஆட்சிகள் இன்றைக்கு அதிகாரிகளை மேற்கு இல்லாதது போலவும், கேரளாவில் இல்லாதது போலவும், இந்தியா முழுக்க சார், இந்தியா முழுக்க இது அப்படியே பின்பற்றப்பட்டு வருகிறது. போயிருக்கு, ஏத்துக்கலாம். இதை கண்டிப்பா மாறணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்ல, அப்ப அவர் ஒரு குற்றச்சாட்டு திரும்ப திரும்ப சொல்றாரு. அதிகாரிகள் இருந்து பாத்தீங்கன்னா எல்லா அதிகாரிகளும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இல்ல, நான் அவர் சொல்றதுல தப்புல. அதை ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தான்னு வைங்களேன், ஆக இவர் சரியா பேசுறாரு, கரெக்டான்னு சொல்லலாம். இவர் ஆல்மோஸ்ட் 60 மாத காலத்துல 58 மாத காலத்தை 56 மாத காலத்துல கழிச்சிட்டு இப்போ சொல்றதுடைய நோக்கம் தான் மக்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்குது. அதாவது அவர் சொல்ற ஒரு தகவல் இந்த மாதிரியான ஒரு அதிகாரிகள் இருக்கிற குற்றச்சாட்டு தமிழகத்தில் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இந்த மாதிரியான அப்படிங்கறத சொல்றாரு. அது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிமிடம். உத்தரப்பிரதேச போங்க, மாயாவதியும் முலாயம் சிங்கும் எதிர்த்துருவோம். ஆனால் பொது நிகழ்ச்சிகளை ஒன்னா இருக்கிறாங்க, ஒன்னா பேச முடியுது, ஒன்னா வாழ முடியுது, ஒரே கலாச்சாரம். அந்த அரசியல் இங்கே எப்படி பிளவுபட்டு இருக்கிறதோ எலி பூனை அரசியல் போல, அதே போல அதிகாரிகளும் இருக்கிறார்கள். ஏ டீம் இருக்கு, பி டீம் இருக்கு. இந்த ஆட்சி வந்தீங்கன்னா ஏன் இப்போ 20 பேரை ஒரே நேரத்தில் மாத்துறீங்க? உங்களுக்கே தெரியுது இல்ல, அது 20 காவல்துறை அதிகாரிகளை ஒரே நேரத்தில் மாற்றி மக்களுக்கு சொல்லுங்க, என்னென்ன காரணங்களால் நீங்க மாத்துறீங்கன்னு சொல்லுங்க. ஏன் சொல்றது இல்ல? அப்ப உங்களுக்கே தெரியுது. அப்ப உங்களுக்கு யார் இந்த டீம்ல நமக்கு வேண்டியவங்க, அவங்களுக்கு இருக்கிற ஆள்னு தெரியுது. அவங்க வந்த பிறகு என்ன பண்றாங்க? இதைத்தான் மீண்டும் மீண்டும் புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கேரளால இருக்கட்டும், அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் கேரளாவில் அதிகாரிகளை மாற்றுவதே இல்லை. நீங்க எடுத்து காட்டுங்க. இல்ல தோழர், ஆட்சி வந்துருச்சுங்களா, இதே நிலையை தான் நீங்க கடைபிடிக்க வருவாங்க. அதிகாரிகள் மிக திறமையான அதிகாரிகள். அதுல எல்லாம் உங்களுக்கு எதுல சொல்ல வர்றீங்க? எல்லா விஷயத்திலுமே அவங்க திறமையாளர்கள். அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் விட்டீங்கன்னா செய்து முடிக்கிற திறமை வாய்ந்தவர்கள் நம்ம அதிகாரிகள். குறிப்பா தமிழக அதிகாரிகளுக்கு நீங்க எப்பவுமே ஐஏஎஸ்ல எப்பவுமே சொல்லுவாங்க, டெல்லியில இருக்குன்னா பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் நம்ம தமிழர்கள் தான் இருப்பாங்க. ஆனா இது துரதிர்ஷ்டவசமா நம்ம ஊர்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அரசியல் எப்படி பிளவுபட்டு நிற்கிறது அதே மாதிரி அவர்களை பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் நான் சொன்னாலே, ஒரு திமுக வரைச்சில் ஒரு செட் ஆஃப் அதிகாரிகள் ப்ரொமோட் பண்ணப்படுவாங்க, அண்ணா திமுக வரைச்சில் இன்னொரு செட் ஆஃப் அதிகாரிகள் அரசுக்கு சார்பாக மாறிடுவாங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு சாயம் பூசப்பட்டு அவங்க விரும்பிய அந்த சாயத்தை எங்க மேல பூசிக்கிட்டோன்னா அந்த அதிகாரத்தையே பூசிக்கிட்டு இதனால என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்க கடைசியில் அவங்க சர்வ் பண்ண வேண்டியது யாரு? பீப்புள். அதுவும் இல்லாம போயிடும் சார். எப்படிப்பட்ட பேச்சு கெஜ்ரிவால் அவர் பேசினார் சார். அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா அதிகாரிகளையும் மாத்தலையா?
இல்ல அங்க அதிகாரிகளை இல்ல, மாத்துற அதிகாரிகள் right வந்து அவங்களுக்கு கிடையாது. ரெண்டு இல்ல, ரெண்டு- 3 வருஷத்துக்கு இல்ல, ஒரு மாற்றம் அதெல்லாம் இருக்கு. எத்தனை இல்ல, எவ்வளவு- அதாவது ஒண்ணு புரிஞ்சுங்களேன், காங்கிரஸும் பாரதிய ஜனதா ஆண்ட ஒரு மாநிலத்தை வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் ஆண்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. அப்ப கண்டிப்பா அவருக்கு வந்து யார் எந்த பதவியில் கொடுத்தா நல்லா செய்வாங்க அவருக்கு தெரியாது. அவர்களுக்கு சாதகமான லோக்காயுக்தா கொண்டு வந்தாரு. திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய வல்லமை லோக்காயுக்தா படைத்தவர் இவர்களுக்கு கொண்டு கருத்து ஊழலுக்கு தெரிவிங்க. எதிரா. அப்ப மாற்றம் ஆனா இங்க செய்வதில் எந்த தமிழ்நாட்டுல மாற்று மாறி கருத்தும் மாறி ஆட்சி இல்லையே. வர்றவங்க அந்த 2 கட்சியுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே லோக்காயுக்தாத்தை நான் திரு கொண்டு ராஜேந்திரன். வரணும். இங்க ஆட்சி காலத்துல இருக்கிறோம் கொண்டு வரோம்னு சொல்லுங்க. லஞ்சம் ஊழல் என்பது இல்ல அவரு இப்போ ஜவஹர்லால் சொல்றது பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு தாமதமா வந்து அவர் சொல்றாரு. பட் முன்கூட்டியே அவர் சொல்லியிருக்கணும் பழக்கரப்பியா இந்த குற்றச்சாட்டுகள் வந்து என்னைக்கு சொல்லிருக்கணும். ஏன் இப்ப லேட்டா சொல்றாரு? அதிகாரி சொல்லும் பொழுது கூட ஏன் லேட்டா சொல்ற மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாரு? சரி, அதான் நேரம் சரியில்லை என்பதுதான் நண்பருடைய குற்றச்சாட்டு. திரு ராஜேந்திரன், நான் ஒரு சம்பவத்தை ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். கலைஞர் ஆட்சி பொறுப்பிலிருந்து வெளியேறிட்டார். எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கிறார். திருச்செந்தூரில் வந்து உண்டியல் உடைச்சது சம்பந்தமாக ஒரு பால் கமிஷனுடைய நீதிபதி பால் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் நியமிக்கிறாங்க. அந்த விசாரணை கமிஷனுடைய தீர்ப்பு வந்து ஆட்சிக்கு எதிராக அறிக்கை. அந்த அறிக்கை வந்து தீர்ப்பு ஆட்சிக்கு எதிராக இருக்கிறது எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிடுது. அதனால் அந்த அறிக்கையை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு காலத்தை கடத்தினே வரார் எம்ஜிஆர். ஆனால் அந்த பால் கமிஷனுடைய அறிக்கை நகல் எடுக்கப்பட்டு கலைஞருடைய கையில் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அப்போ கலைஞர் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு இதான் பால் கமிஷனுடைய அறிக்கைன்னு வெளியிடுறாங்க. கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட். அப்போ எந்த அளவிற்கு அதிகாரிகள் இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் அமைச்சரவையில் இல்லை சட்டமன்ற நெருக்கமான கூட்டத்தொடர்களில் ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும்னு பேசும் பொழுது இப்படி தான் பேசுகிறார்கள் என்கிற தகவல் அடுத்த 2 மணி நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய தரப்புக்கு அங்கிருந்து பாஸ் ஆகுது. 2 மணி நேரம் கூட ஆகாது. உடனே பாஸ் பண்றாங்க. சரி, அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சில பேர் என்ன செய்யறாங்க, அப்படியே அதிமுக அதை பாஸ் பண்றாங்க. இதனால் அதிகாரிகளுடைய மனோபாவம் மாறணும் முதல்ல. ரெண்டாவது, இந்த ஊழலை பத்தி நாம் ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி, எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு, ஐயா பாரிவேந்தர் என்ன கருத்து சொல்றாருன்னா, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத முதல்ல நிறுத்துங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கின்ற வரையில் அரசியல் தலைவர்கள் ஊழல் செய்வார்கள். இந்த அரசியல் தலைவர்கள் ஊழல் செய்வதற்கு அதிகாரிகளும் உடன் போவார்கள். எனவே இதை வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்பதுதான் ஒரு சிறந்த மருத்துவருக்கான செயலாக இருக்க முடியும். நீங்கள் கொதிச்சுக்கினே இருக்குது, அதை மேலே எவ்வளோ நேரத்துக்கு தண்ணி ஊற்றி பண்ணீங்களாலும் மீண்டும் கொதிச்சு வெளியே வந்து தான் இருக்கும். இந்த விறகை வெளியெடுப்பது மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை நாம் நிறுத்திவிட்டால் தேர்தல் கமிஷன் சொல்லுகின்ற அந்த வரையறைக்குட்பட்டு ஒரு வேட்பாளரால் வெற்றி பெற முடியும் என்கின்ற நிலைமை வரும் பொழுது நிச்சயமாக ஒரு அரசியல்வாதி, ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ சேர்மேனோ ஒன்றிய கவுன்சிலரோ யாரும் லஞ்சம் வாங்க வேண்டிய ஊழல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சட்டமன்றத்தில் ஜெயிக்கணும்னாக்கா 5 கோடி ரூபாய் ஆகுது, 10 கோடி ரூபாய் ஆகுது. ஒரு எம்பி ஆகணும்னா 50 கோடி ரூபாய் ஆகுது. 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு எம்பி ஆகிட்டு இவர் நாடாளுமன்றத்தில் போய் உட்காந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பேசுறதுக்காக அவர் அங்கே போவார். அப்போ 50 கோடி ரூபாய் முதலீடு செய்துட்டு 500 கோடி ரூபாய் சம்பாதிக்க அந்த எம்பி ஆசைப்படுறாரு. எம்எல்ஏ அதே மாதிரி ஆசைப்படுறாரு. அப்போ எம்எல்ஏ ஆசைப்படும் பொழுது இவருக்கான அந்த அதிகார வர்க்கத்தினுடைய நிர்வாகம் புரியாது அந்த எம்எல்ஏவுக்கோ அந்த எம்பிக்கோ. அப்போ அதிகாரி வந்து என்ன பண்ணுவார், பக்கத்தில் சார் இந்த டெண்டரை இப்படி விட்டோம்னா இதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு 15% கிடைக்கும் சார், இதையே வந்து இப்படி மாற்றி விட்டீங்கன்னா 20% கிடைக்கும் சார்னு இந்த ஊழலுக்கு முதல்ல வித்து போடுறவர், ஆசையை காட்டுபவர், இந்த தூண்டிலுக்கு மீன் புழுவை சொருபவர் யாருன்னு கேட்டால் அதிகாரிகள். அப்போ இந்த எம்எல்ஏ வந்து மனசலனப்படுறாரு. ஏன் சலனப்படுறாருன்னா 10 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இந்த தொகுதிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நான் எம்எல்ஏ வந்து உட்கார்ந்து சேவை செய்ய வரல, நான் 50 கோடி ரூபாய் சம்பாரிச்சாகணும் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ளே. ஆனால் தேர்தல் கமிஷன் அனுமதித்த அந்த 15 லட்சம் 16 லட்சத்திற்குள்ளாக இவர் செலவு பண்ணிட்டு வந்திருந்தால் இந்த அதிகாரி சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்லுவார், மிஸ்டர் உன் வேலையை பார்த்து நீங்க போங்க, எங்கள் கட்சியினுடைய தலைமை, எங்கள் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, என்னவோ அதை நாங்கள் செய்யணும் போகிறோம், நீங்கள் போங்கன்னு இவர் அனுப்பிடுவார். ஆனால் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 10 கோடி ரூபாய். இப்போ கட்சியினுடைய கொள்கை அவருக்கு தெரியாது, இவர் செலவு பண்ண 10 கோடி ரூபாய் தான் தெரியும். இதனால் ஒரு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கின்ற நிலைமை எப்பொழுது இந்த ஜனநாயகத்தில் நீங்குகிறதோ, எப்பொழுது இந்த வாக்காளர்களுக்கும் அந்த கடமை இருக்கிறது. வாக்காளர் நாங்கள் அனுபவபூர்வமாக பார்க்குறோம், நம்ம தோழர்களுக்கு தெரியும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அன்னைக்கு இப்ப நாளை மறுநாள் அதை பற்றி அடுத்து விரிவாக பேசுவோம். ஒரு சீரியலுக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. எம்எல்ஏக்களால் சுதந்திரமாக செயல்பட முடிகிறதா என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு லெனின், அதாவது மக்கள் ஒரு தொண்டு செய்வதற்கு கூட ஒரு தலைமையுடைய அனுமதி தேவையா, ஒரு எம்எல்ஏவுக்கோ அல்லது ஒரு கவுன்சிலருக்கோ? அதுதான் ஒவ்வொரு கட்சியும் ஒரு வரைவு திட்டம், கொள்கை திட்டத்தை வெளியிடுறாங்க.
இன்னொன்று தேர்தல் கமிஷனில் பதிவு செய்கிற போது இந்த நாட்டில் எவ்வளோ நடிப்புகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அத்தனை அம்சங்களையும் ஏற்றுக்கொண்டால்தான் ஒரு கட்சி பதிவு செய்யப்படுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் தான் பதிவு செய்யப்படுகிறது. அதுலேயே ரொம்ப தெளிவாக இருக்குது. மக்களுக்கான சேவை என்பது ஒரு மிக முக்கியமானது, சமூக கடமை. அதை ஆற்றுகிற ஒன்று தான், வாலண்டியராக ஆற்ற ஒன்று தான் அரசியல் கட்சி. அப்போ இங்கே வந்து நீங்கள் தலைவர் சொல்லி தான் செய்யணும்னு வர்ற போது என்ன வருது, இயல்பாகவே அந்த விஷயத்தில் நீங்கள் அங்கே அதுக்கு எதிரான கருத்து நிலைக்கு போகிறீங்க. ஒரு தலைமை என்பது இன்னும் மேலும் செய்யி, இது மாதிரி செய்யி, இன்னும் போய் மக்களுக்கான பிரச்சனையை எடு என்று ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும். இங்கே என்ன பிரச்சனை, ஒரு கட்சிக்குள்ளே வந்த முரண்பாடாக மட்டும் இதை பார்க்கக்கூடாது. ஒரு பிரச்சனை என்னவென்றால் ஒரு சிஸ்டத்துக்கு எதிராக வருகிற ஒன்று. இவ்வளவு நம்பிக்கையோடு நான் இந்த இதில் வந்தேன். அவர் எத்தனை கட்சியில் இருந்தார், எங்கே இருந்தார் என்பதை விட இத்தனை கட்சியில் இருந்திருக்காரு, எத்தனை சம்பாதிச்சிருக்காரு, இன்னைக்கு இருக்கிற கட்சியில் இருக்கிற பல பேரை விட மிக குறைவாகத்தான் அவர் சம்பாதிச்சிருப்பதாக நான் அறிகிறேன். சம்பாதிக்கிறதே இல்லை, அவருடைய இடத்துல தான் போய் விட்டார், இல்லை பணத்தை அளவுகோல். அப்ப இந்த விஷயங்கள்லாம் வருகிற போது அப்ப அந்த மாதிரியான உணர்வுகளை நாம் பார்க்க வேண்டும். அப்போ ஒரு கட்டம் முட்டி மோதி எப்பயும் 5 அடி 6 அடி 10 அடி 20 அடி 30 அடி 35 அடினா ஆனால் உடஞ்சிரும் தானே திறக்கிறோம். அப்படித்தான் இவர் இவ்வளவும் சொல்லி பார்த்து எதுவுமே நடக்கலைன்னு வர்ற போது வெளி அரங்குல வந்து தன்னுடைய ஆதங்கத்தை சொல்றார். அப்பயும் கூட ஒரு கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்துறாரு. அம்மா அவங்க வந்து திறமை படைத்தவர்கள், அவர் சொன்ன வாசகம் இருக்கு, அவங்க ரொம்ப திறமை உள்ளவங்க, அந்த அளவுக்கு நானெல்லாம் இல்லை என்று தன்னை பற்றி பேசுகிற போது கூட தன்னுடைய தலைமையை எங்கேயுமே தாக்கலை. நீங்கள் ஒருவேளை தாக்கி இருந்தால் கூட உங்களுக்கு வருகிற உணர்வு உணர்ச்சி சரி என்று நான் சொல்வேன். அப்போ ஒரு பிரச்சனையை சொல்வதற்கே நான் வந்து தலைமைக்கு எதிராக போய்விட்டேன்னு சொன்னால் அப்போ அந்த தலைமை எதற்காக இருக்கிறது, எப்படிப்பட்ட கொள்கை நிலையோடு உங்கள் அரசியல் இயக்கம் செயல்படுகிறது, இந்த ஆட்சி அதிகாரம் யாருக்கானது என்கிற கேள்வி அவருக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு குடிமகனுக்கும் எழுமா எழாதான். எனவே ஜனநாயகத்தினுடைய மேன்மையை நாம் உணர்த்த வேண்டும் என்றால் முதலில் இங்கிருந்து நாம் துவங்கியாக வேண்டும். எனவே இந்த ஊழல் வாக்குக்கு பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை, ராஜாஜியே எழுதியிருக்காரு, ரெஸ்கியூ டெமோக்ரஸி ஃப்ரம் மணி பவர் அண்ட் மேன் பவர், மசில் பவர் என்று ஒரு புத்தகமே இருக்கு. இங்கிலாந்துலேயே வந்துச்சு. இங்கிலாந்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பணம் கொடுத்து ஜெயிச்சிருவான், ஜெயிச்ச பிறகு மக்கள் போவாங்க, நான்லாம் உனக்கு பணம் கொடுத்தானே ஜெயிச்சேன், உனக்கு உன் கோரிக்கை எதுக்கு செய்யணும்னு கேட்பாங்க. இந்த உதாரணத்தை எல்லாம் விளக்கி இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்று சுதந்திர போராட்ட காலங்களில் ஈடுபட்ட அந்த நம்முடைய ராஜாஜி அவரே அதை எழுதியிருக்கிறார். இப்போ ஏராளமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எனவே இந்த ஜனநாயகத்தை செல்லரித்து கொண்டிருக்கிற இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு ஒரே வழி இந்த அரசு, நிர்வாகத்துறை, நீதித்துறை, அரசியல் தலைமை, இந்த மூன்றும் சுத்தப்படுத்தி ஆகணும். இந்த மூணு சுத்தம்னா முதல்ல தானே தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும். விமர்சனம், சுயவிமர்சனம் என்கிற அடிப்படையில் என்னுடைய ஆட்சி என்னுடைய தலைமையின் கீழ் இருக்கிற கட்சி என்றால் அந்த அடிப்படையில் என்றைக்கு நான் யோசிக்கிறேனோ அன்றுதான் நான் ஒரு பொறாமையுடையவனாக இருப்பேன். நம்ம மன்னர்களுக்கு கூட அது இருந்தது. மாதம் மும்மாறி பெய்தது மன்னா என்று சொல்வது மட்டுமல்ல, இதை செய்யக்கூடாது என்று அடிக்கிற அறிவாளிகள் இருந்தார்கள். அவ்வை உணர்த்தினார். பல நம்முடைய புலவர்கள் சங்க இலக்கியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணகியே தேரா மன்னா என்றுதான் செப்புவார். மதுரையிலே போய் பாண்டிய மன்னனை சந்திக்கிற போது அந்த வாயில் நோயினிட்ட போய் என்ன சொல்வார். ஆக இது இடித்து திருத்துவது என்பதும் தன்னுடைய எதிர்கருத்துக்களை வைத்து அவருடைய கருத்தை மாற்றுகிற பண்பு என்பதும் அறிவு பகுதி மக்களுக்கு மிக முக்கியமானது. அந்த அறிவு பகுதியை சார்ந்த திரு பழ கருப்பையா அந்த வழியில் நின்றுதான் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதை தவிர நிச்சயமாக தலைமைக்காகவோ அல்லது இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி சொன்னார் என்றோ நிச்சயம் நம்ப முடியாது. அந்த வகையில் அது பாராட்டுக்குரியது. இல்லை, நிர்வாகத்துறையை பற்றி பேசணும்ல, நம்ம வந்து இன்னைக்கு வந்து நாம் நிர்வாகத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முறைகள் இருக்கு இல்லையா, அதுலேயே மிக சிக்கல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இன்னும் அதை உள்ளே இருக்கிறவங்க சொல்லணும். இன்றைக்கி வந்து நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த துறைகள் இருக்கு இல்லையா, அதில் எப்படி செலெக்ஷன் ஆகுறாங்கன்னா, எந்த ஒரு மாணவனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு 3 ஆண்டுகள் 9 மணி நேரம் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு அவன் அதிலே ஒரு 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 நெட்டுரு போடுற மாதிரி உரு போட்டு அந்த பரீட்சையில் வெற்றி பெற்று வந்தான்னா அவன் ஐஏஎஸ் ஆயிடுவான். முன்னாடி எப்படின்னா ஒரு இயல்பாகவே ஒரு இன்டெலிஜென்டான மாணவன், அவனுக்கு ஒரு பலதரப்பட்ட துறைகளில் ஒரு அறிவு, இயல்பாக ஒரு ஆளுமை திறன், இவை எல்லாம் சேர்ந்து அவன் ஐஏஎஸ்க்கு போகிறேன்னு போவான். இப்போ என்னென்னா, நான் என்னுடைய சப்ஜெக்ட் வந்து நான் இன்ஜினியரிங் படிச்சிருப்பேன், இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் என்னால் நான் எழுதி ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியாது. அல்லது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நான் படிச்சிருப்பேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் என்னால் ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியாது, நான் சோசியாலஜி எடுப்பேன்.
அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுப்பேன். நான் 3, 2, 5 ஆண்டுகள் இளங்கலை பட்டமும் முதுகலை பட்டமும் படித்த சப்ஜெக்டில் என்னால் வெற்றி பெற முடியாமல் இன்னொரு சப்ஜெக்ட் போய் ஈஸியாக ஜெயிக்கிறக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நான் ஐஏஎஸ் ஏனென்றால் இந்த ஐஏஎஸ் இந்த எதற்காக வருகிறார்கள் என்றால் ஆளுமை திறமையை விட அதனால் கிடைக்கும் பிரிவிலேஜஸ் இருக்கு பாத்தீங்களா. பணம் ஐஏஎஸ் அது பணம் காய்க்கும் அவரு கருத்துனால ஐஏஎஸ் பிரிவிலேஜ் ஒரு அதிகாரி, ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டர், அதன் பிறகு ஒரு டிபார்ட்மெண்ட் கமிஷனர், டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி, இதுதான் ரொம்ப அவர்களை நோக்கி அதை நோக்கி இருக்கிறதே தவிர இயல்பாக நீங்க ஒன்று நோக்கி போங்க. நீங்க ஒரு டாக்டர் ஆகணும்னு போறீங்க இல்லையா, அந்த மாதிரியான. ஏன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும்னா எந்த கோர்ஸுமே நீங்க விருப்பப்பட்டு உங்களுக்கு அதுல விருப்பம் இருந்துதான் உங்களை சேர்க்கிறாங்களுக்கு தெரியாது. நீங்க நான் ஒரு டாக்டர் ஆசைப்படுறேன் சார், என்ன ஆசைப்படுறதுனால என்ன ஆயிட முடியாது. இவன்தோ அதுக்கான கொஞ்சம் மார்க்கில் குறைஞ்சா கூட ஆக முடியாது. 198 மார்க் எடுத்தா மட்டும்தான். ஏன்னா மதிப்பெண்களை வைத்து நாம் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு சமூகமா நிக்கிறோம். இவனுக்கு இதற்கு இவன் தகுதியானவனா என்பதற்கு எந்த விதமான சயின்டிபிக் விஞ்ஞானபூர்வமான அடிப்படையும் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய கோளாறுகளை உருவாக்கியிருக்கு நான் நம்புறேன். ஓகே, நிறைவேற்பதில் இருக்கிறோம். சுருக்கமாக சொல்லுங்களேன் திரு ராஜேந்திரன். அதாவது எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக செயல்பட கட்சிகள் என்ன செய்ய வேண்டும் சுருக்கமாக? தனிநபரை மையப்படுத்துகிற எந்த கட்சியிலும் சுதந்திரத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம நான் இப்போ இந்த டிபேட்டே அதிமுகவை மையப்படுத்தி அதை கார்னர் படுத்தியான டிபேட்டாக நம்ம பேசுகிறோம்னா அது பொதுக்கூட்டங்களில் அப்படி இல்லை, பொதுவாக நம்ம பேசும்பொழுது அது அதிமுகவில் மட்டுமே இல்லை, எல்லா கட்சியிலையும் உண்டு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இதே சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிற விஜயதரணி, அந்த கட்சியினுடைய மாநில தலைவருக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வந்த காரணத்தால் விஜயதரணியை கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து அவங்க நீக்கிறாங்க. எர்ணாவூர் நாராயணன் சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து எல்லா கட்சியும் நடந்துட்டு இருக்கு. எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். என்ன இதில் ஒண்ணுன்னா, எந்த ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் கொள்கையின் அடிப்படையிலும் தொடங்கப்படாத எல்லா கட்சிகளிலேயும் தனிநபரை மையப்படுத்துகிற எல்லா கட்சிகளிலேயும் ஜனநாயகம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். எனவே ஒரு கட்சி தொடங்குகிற நேரத்தில் மக்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும், மக்கள் தான் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த கட்சி இன்னைக்கு தொடங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த கட்சி தொடங்கினவர் யார், இவருடைய பின்புலம் என்ன, இவருடைய ப்ரீவியஸ் சக்சஸ் என்ன கொடுத்துருக்காரு இந்த நாட்டு மக்களுக்கு அப்படின்ற கேள்வியை மக்கள் கேட்டுத்தான் இவருடைய தன்னுடைய ஈகோவை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, தன்னுடைய ஆளுமையை மக்களிடத்திலே போய் பறைசாற்றுவதற்காக இந்த கட்சியை இவர் தொடங்கியிருக்கிறார் என்று சொன்னால் மக்கள் அதை புறக்கணிக்க வேண்டும். ஆனால் இந்த நாட்டின் நலன் கருதி, இளைஞர்கள் நலன் கருதி, வருங்கால புதிய தலைமுறையினுடைய அந்த வளர்ச்சிக்காக இந்த கட்சியை இவர் தொடங்கியிருக்கிறார் என்று மக்கள் உணரும் பொழுது அவர்களை அவர் ஆதரிக்க வேண்டும். இது இல்லாத வரையில் எல்லா கட்சியினுடைய தலைமைகளும் அந்த போக்குகள் அப்படித்தான் இருந்தாக வேண்டும். அது வேற வழி இல்லை. இந்த ஜனநாயகத்தில் அப்படிதான் இருக்குது. நாட் ஒன்லி தமிழ்நாடு மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் பீகாரில் எடுத்தீங்கன்னா சரி, லாலு பிரசாத் யாதவ் தன்னுடைய மனைவியை கொண்டு வந்து முதலமைச்சராக உட்கார்கிறார். இன்னைக்கு தன்னுடைய ஒரு மகனை துணை முதல்வராக இருக்கிறார், இன்னொரு மகன் முதல்வராக இருக்கிறார். அவர் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளும் தள்ளுபடியாகிறது. நிதிஷ்குமார் என்பவர் ஒரு பொம்மை முதல்வராக இருந்து கொண்டு லாலு பிரசாத் யாதவ் ஆட்சி நடத்துகிறார். எனவே இவைகளெல்லாம் தனிப்பட்ட மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சிகள் ஏதோ ஒரு காரணத்தால் ஜாதியின் காரணமாகவோ மதத்தின் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு காரணமாக வெற்றி பெற்று விடுகிறார்கள். வெற்றி பெற்ற உடனேயே மக்களாட்சியின் பெயரால் அங்கே மன்னராட்சி நடப்பது என்பது புரிந்து கொள்ளக்கூடியதான். இதில் நாம் என்ன பண்ணாலும் நாளைக்கு அதிமுகவை தூக்கணும், ஜெயலலிதாவை தூக்கணும், கருணாநிதி தூக்கணும்லாம் பேச முடியாது. ஏன்னா இந்த கட்சிகளுடைய அமைப்புகள் கட்டமைப்புகள் அப்படிதான் இருக்குது. இது மக்கள் முன்னால் மக்களுக்காக வைக்கப்பட்ட சவாலாகத்தான் நாம் கருத வேண்டும். இதை மக்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர்களெல்லாம் எஜமானர்களாக சர்வாதிகாரிகளாக இந்த கட்சி என்கின்ற பெயரில் தன்னுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமில்லாமல் இந்த நாட்டையே தன் பிடியின் கீழ் கொண்டு வந்து அடிமைப்படுத்துகிறார்கள் என்கின்ற சுயமரியாதை உணர்வு இந்த மக்களிடத்தில் ஏற்பட வேண்டும். மக்கள் தான் இதை போன்ற ஆட்சியாளர்களை, கட்சி தலைவர்களை தூக்கி எறிகின்ற முடிவிற்கு அவர்கள் வர வேண்டும். திரு ஜவஹர் அலி, அதாவது கடந்த 5 வருட பொதுவா சொல்லுங்க. இல்லை, பொதுவாக தான் சொல்கிறேன். கடந்த 5 வருட கால அதிமுக ஆட்சியில் மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் மக்களை போய் நேரடியாக போய் சேர்ந்திருக்கு. இதில் எம்எல்ஏக்களுடைய சுதந்திரத்தை பற்றி சொன்னார்கள், வருமானத்தை பற்றி சொன்னார்கள். பல கருப்பியா அவர்கள் ஒன்றுமே சம்பாதிக்கவில்லை என்று தோழர் சொன்னார். அந்த நிலை தான் அதிமுக எம்எல்ஏக்களுடைய நிலைகள் எல்லாம் அப்படித்தான் உள்ளது. ஏன்னா திமுக லாடம் இல்லை. திமுகவில் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா அவருக்குன்னு ஒரு கோஷ்டியை உருவாக்கிட்டு போயிடுவாங்க. அந்த கோஷ்டி பல லட்சம், அந்த கோஷ்டின்ட்டு கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த நிலையெல்லாம் அதிமுகவில் இல்லை. அதனால் அதிமுகவில் கருத்து சுதந்திரம் வேறு, அதே மாதிரி அவர்களை தனியாக ஃப்ரீயாக விடுறதுங்கிறது வேற.
பணம் சம்பாதிப்பது எப்படி பல கருப்பி அவர்களால் முடியலை என்று சொல்கிறார். அதே நிலை தான் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய நிலையும் அப்படிதான் இருக்கிறது. ஆனால் மக்கள் நல திட்டங்கள் மக்களை போய் நேரடியாக சேர்ந்திருக்கிறது. ஏழைகள் அதிகமாக பயன்பெற்று இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் பெண்கள் தாலிக்கு தங்கம், அதே போன்று மடிக்கணினி மாணவர்களுக்கு சைக்கிள், அதே மாதிரி முதியோர்களுக்கு உதவி பணம், அதே மாதிரி இந்த அரசாங்கத்தில் மட்டும்தான் அதாவது விவசாயத்துறைக்கு அதிகமான நிதியை ஒதுக்குனாங்க. அதே மாதிரி 1,27,00,000 மெட்ரிக் டன் அரிசியை உற்பத்தி செய்து காட்டினாங்க. அதே மாதிரி இப்படி பல திட்டங்களை கொண்டுட்டு வந்து தமிழகத்தை இன்றைக்கு முன்னணி மாநிலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கனவு திட்டமாக 2023 இருக்கிறது. அந்த திட்டம் அடுத்த 2016 மீண்டும் மக்கள் மாண்புமிகு அம்மா அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அதன் மூலம் அதை நிறைவேற்றி காட்டுவார்கள் என்பது என்னுடைய கருத்து. அதாவது வரலாற்று சுதந்திரமாக செயல்பட எம்எல்ஏக்கள் என்ன நிச்சயம், அதாவது வரலாற்றில் தனிநபர்களுக்கு ஒரு பாத்திரம் உண்டு. அதனால் வரலாறு முழுவதுமே தனிநபர்களுக்காக ஒதுக்கிவிடக்கூடாது. நாங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒதுக்கிவிடவில்லை. அதை எப்படி பார்க்க வேண்டும் என்று இருக்கிறது. இப்போ நண்பர் சொன்னார், நான் மடிக்கணினிலேருந்து எல்லா திட்டமும் சொன்னார். இதுவரையிலும் எத்தனை பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம் என்கிற விவாதம் கூட தெரியல. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஒருத்தர்னால செய்யறதுன்னு இல்லை. இந்த நிர்வாக முறை ஒட்டுமொத்தமாக இருக்கிற இந்த முறைமை இருக்கிறதுல இந்த மெத்தட் இது மிக தவறானதாக இருக்கிறது. மக்களுக்கானதாக இல்லை. ஒரு சாமானியன் போய் தன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இல்லை. சட்டமன்ற உறுப்பினருக்கே இந்த பிரச்சனை என்று வருகிற போது சாமானியனுடைய பிரச்சனை குறித்து நீங்கள் கேட்கணும். இந்த காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் மாற்றப்பட வேண்டும் என்றால் அது நாம் நிச்சயமாக அரசியல் துறையில் இந்த மாற்றத்தை உருவாக்குவதன் மூலம், ஆட்சித்துறையில் இந்த மாற்றத்தை உருவாக்குவதன் மூலம்தான் செயல்படுத்த முடியும். எனவே அந்த வகையிலே செயல்படுவது என்பது தான் நீண்ட கால இலக்காக நமக்கு இருக்க வேண்டும். அரசியல் மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய செய்தி அது. பழக்கருப்பை விஷயத்தில் நான் இவ்வளவு லேட்டாக நடந்திருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கணும். அவர் ஏன் இவ்வளவு லேட்டாக இந்த தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் செய்தாருங்கிறதான் என்னுடைய ஒரே கருத்தாக இருக்குது. ஏன்னா அவரை போன்றவர்கள் நிச்சயமாக அதற்குள் இருந்து கொண்டு செயல்பட்டிருக்க முடியாது என்பது தான் என்னுடைய, ஏன்னா அவருடைய சிந்தனை வேற. அது இவ்வளோ லேட்டாக நடந்திருக்குங்கிறது மட்டும்தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. நிறைவேற்றல் இருக்கிறோம். எம்எல்ஏக்களால் சுதந்திரமாக செயல்பட முடிகிறதா என்ற தலைப்பில் விவாதித்தோம். தன்னை நம்பி வாக்களித்த வாக்காளனுக்கு எம்எல்ஏ தன்னுடைய கடமையை செய்ய வேண்டுமே என்பதே என்னுடைய விருப்பம். அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.